நிவாரணப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தூத்துக்குடி சென்றடைந்துள்ளார். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் மோகன், தற்போதைய நிலவரம் அங்கு என்ன? இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த அதி கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்போது வருகை தந்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 17, 18 ஆகிய 2 தினங்களில் பெய்த அதி கனமழை காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது வெள்ளம் போல் சூழ்ந்துள்ளது. இதனால் தூத்துக்குடி மாநகரின் முக்கிய பகுதிகளான 3வது மைல், PNT காலனி, ராஜீவ் நகர், கதிர்வேல் நகர், முத்தம்மாள் காலனி, அண்ணா நகர், ஸ்டேட் பேங்க் காலனி உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகள் மழைநீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மழைநீர் தேங்கிய பகுதியில் இருந்த பொதுமக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக பல்வேறு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவ்வாறு வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் மூலமாக தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வந்தாலும் கூட நிவாரணப் பணிகளுக்கு பல்வேறு பகுதிகளில் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டி பல்வேறு பகுதிகளில் சாலை மறியலும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த அதி கனமழை காரணமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிவாரணப் பணிகளை பார்வையிடுவதற்காக வருகை தந்த அவர் தூத்துக்குடி புனித மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை பார்வையிட்டு அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறார். தொடர்ந்து அவர் தூத்துக்குடி குறிஞ்சி நகர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுகிறார். தொடர்ந்து மரவன்மடம், ஊராட்சி, அந்தோணியார்புரம் உள்ளிட்ட பகுதிகளையும் அவர் பார்வையிடுகிறார். வருகிறார். விவரங்களுக்கு நன்றி மோகன்.